கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல குட் ஆர்டர் இன் வர்ஷிப், ஆராதனை சபையிலே எப்படி நடக்க வேண்டும். வரங்கள் இருக்கிற மனிதர்கள் அதிகமாக இருப்பதினாலே அந்த இடத்துல குழப்பம் வரக்கூடாது, அந்த இடத்துல இன்னும் ஆர்டர் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஸோ அப்போ அந்த ஆர்டரை எப்படி நம்ம கடைபிடிக்க வேண்டும், அதுதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. அப்போ பவுல் சொல்றது என்னன்னு சொன்னா, வரங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒன்று அட் அ டைம் செய்யறீங்க, அது கன்ஃபியூஷனா இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான். ஸோ அதனால எல்லாமே பக்தி விருத்தி உண்டாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை, அறிவுறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எழுதி கொள்ளுங்க, குட் ஆர்டர் இன் வர்ஷிப். ஆர்டர் இன் த சர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Our Holy Spirit is not a spirit of confusion. ஆளுக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் குழப்பத்தின் ஆவியானவர் அல்ல, தெளிவின் ஆவியானவர், ஒருமனப்பாட்டின் ஆவியானவர், ஒருமைப்பாட்டின் ஆவியானவர். When the Holy Spirit moves in a church, there will always be oneness of spirit. பாஸ்டரும் ஊழியர்களும் அந்த சபை விசுவாசிகளும் எல்லாரும் சேர்ந்து இணைந்து செய்வார்கள். அதில் ஒரு இணக்கம் தெரியும், அதில் ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கீழ்ப்படிதல் வரும். அந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும்? அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, பாஸ்டர் போதிக்கிறவர், இவங்க எல்லாருமே இன் டேண்டம் மூவ் பண்ணுவாங்க. நமக்கு ஆவியில் உணர முடியும், இல்லை இப்போ இன்னார் மூலமாக கர்த்தர் பேச போறார், நான் பேசக்கூடாது. அந்த ஒரு நிலை, அந்த ஒரு ஸ்பிரிட்ல தான் நீங்கள் உணர முடியும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோமே. ரோமர் 8:26 நம்ம ஜெபிக்க வேண்டியது எப்படின்னு தெரியாத போது அவர் நம்ம மூலமா ஜெபிக்க வைக்கிறார். அப்போ நம்மளை கைட் பண்ற அந்த ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொருவருக்குள்ளேயும் டிஃபரெண்ட் ஆவி கிடையாது. மனுஷனுடைய ஆவி வேறு, தேவனுடைய ஆவி வேறு. அப்போ இந்த சபையில ஜெபம் நடத்துறவங்க எல்லாரும் தங்களுடைய ஆவியிலிருந்து செயல்படக்கூடாது. அது மாம்சீக ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் ஊற்றப்பட்டிருக்கிறார்ல, அந்த காமன் ஸ்பிரிட் ஆஃப் காட், த ஹோலி ஸ்பிரிட். அவருடைய லீடிங்ல இருந்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு சபையானது பரிசுத்த ஆவியானவராலே சேர்ந்து கொண்டு போகப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்காக பவுல் சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவரையும் பரிசுத்த ஆவியான வரங்களையும் கர்த்தர் கொடுத்ததே சபையின் பக்தி விருத்தி உண்டாக. தனி மனிதனுடைய பிரபல்யத்துக்காகவோ, தனி மனிதனுடைய புகழுக்காகவோ, பெயருக்காகவோ இவர்தான் வல்லமையான தீர்க்கதரிசி, இந்த அம்மா மூலமா தான் கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லி அந்த ப்ராமினன்ஸ்க்காக இல்லை. சில பேர் சபையில் சத்தமாக அந்நிய பாஷை பேசும்போது சபைக்கு நான் கர்த்தரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன்ற மாதிரி காண்பிக்கிறது தவறு. எப்போதும் ஆண்டவர் ஒருத்தர் மூலமா பேச மாட்டார், ஆண்டவர் எல்லாரும் மூலமா பேசுவார். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளுடைய ஆவி அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்குது. 29வது வசனத்துல பாருங்க, 2 or 3 prophets should speak. அதாவது 2-3 தீர்க்க தரிசனம் பேராவது 3 பேராவது பேசலாம். என்ன தீர்க்க தரிசனம் பேசலாம்? மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அப்போ கூட அந்த 3 பேரும் சேர்ந்து பேசக்கூடாதான், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் பேசணுமா. அப்போ மற்றவங்க என்ன பண்ணுமா, உட்காந்து நிதானிக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்க நிதானிக்கணும்னு சொன்னா, ஒருத்தவங்க தீர்க்க தரிசனம் பேசும்போது
ஒரு பைப்பில் தண்ணி வருது, தண்ணி வரும்போது பைப்புக்குள்ளே சில அழுக்கு இருந்துச்சுன்னா சில நேரம் அந்த அழுக்கும் சேர்ந்து தண்ணியில் வந்துடும். அது மாதிரி தீர்க்க தரிசனம் வரும்போது மனசுக்குள்ளே இவங்க ஏற்கனவே பாரம் வச்சுருப்பாங்க, இந்த சிஸ்டர் சரியில்லை, உடனே தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் அதையும் சேர்த்து அடிச்சு விடுறது. அதுதான் பவுல் சொல்றார், நிதானிக்க கடவர்கள். மற்றவங்க இது கத்துட்டு வருதான்னு நிதானிக்கணும். எதுக்காக இதை சொல்றாரு அதுதான் சொல்றேன். இந்த 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இட் இஸ் காட்லி ஆர்டர் இன் வர்ஷிப் அண்ட் பிரேயர். அந்த பாட்டு பாடினாலும் சரி, வர்ஷிப் நடத்துறவங்க, ஜெபிக்கிறவங்க, வசனத்தை போதிக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இயங்கணும். அவங்களுக்குள்ள தெரியணும், இதுதான் ஆவியானவர் இன்னைக்கு ஆராதனையில பேச விரும்புகிறார். ஸோ 27ஆம் வசனத்தில் பாருங்க, அந்நிய பாஷையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. 28ஆம் வசனத்தில் அர்த்தம் சொல்லுகிறவர்கள் சபையிலே இல்லாவிட்டால் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். எது? அந்நிய பாஷைய. அந்நிய பாஷை பேசும்போது வியாக்கியானம். ஸோ சபையில் இந்த ஆராதனை நடத்துகிறவங்க, ஜெபம் நடத்துகிறவங்க, நீங்கள் சபைக்கு முன்னாடி நிற்கும் போது எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தமிழிலே பேசலாம், ஆங்கிலத்திலோ எந்த மொழியிலையோ அதை பேசலாம். அதை விட்டுட்டு சபையில் முன்னாடி நின்று லீட் பண்ணுறவங்க அந்நிய பாஷையிலேயே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி விளங்கும்? அதுதான் இந்த 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் அந்த மாதிரி உள்ள வந்திருக்கிற சில பேரை முட்டாளாக்கிட்டு, உனக்கு புரியாது, இவனுக்கு மட்டும்தான் நான் பேசுவேன்னு சொல்லி அந்த மாதிரி பட்சபாதம் காண்பித்து சபையிலே குழப்பத்தையோ அல்லது உள்ள வந்தவங்க எனக்கு எதுவுமே விளங்கல, இனிமேல் நான் அந்த சபைக்கே வரலன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் திரும்பி போறதுக்கோ விட மாட்டார். அப்போ அந்த முன்னாடி நின்று லீட் பண்றவங்க அந்நிய பாஷை பேசணும்னா தனியில பேசலாம், நிறைய பேசலாம். இல்லாவிட்டால் பேசுனா உடனே அதனுடைய வியாக்கியானத்தையும் தரணும். இல்லை அவங்களுக்கு இல்லையா, அந்த வியாக்கியானம் வர இருக்கிற இன்னொருத்தர் அந்த வியாக்கியானத்தை தரணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வியாக்கியானம் வர எனக்கு வரட்டும். சீரியஸா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பார். நீங்க சும்மா நான் சொல்றேன்னு சொல்லி தூக்க கலக்கத்தை ஜெபம் பண்ணக்கூடாது. சபையை லீட் பண்ணுறவங்க, மைக்கை பிடிக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட இதை கேட்டே ஆகணும். டோன்ட் திங்க் த மைக் ஹஸ் கம் டு யூ பை சும்மா உங்கள்கிட்ட அந்த மைக் வரல. மைக்கை பிடிக்கிறவங்களுக்கு பயங்கரமாக கர்த்தர் கேள்வி கேட்பார். நான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேனே, அதன்படி நீ செய்யலையேன்னு கேட்பார். ஸோ நான் சொல்கிற வார்த்தைகளை உங்களுடைய அந்த சிஸ்டம்குள்ளே நீங்கள் அபியாசப்படுத்தணும், நோட்ஸ் எடுக்கணும். பைபிளை திறந்து இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குதா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் தான் உங்களுடைய மேன்மை, நாளைய மேன்மை இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். ஸோ இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு சபையோட அதிகமாக பேச விரும்புகிறார். இதில் பாருங்களேன், இந்த 31ஆம் வசனத்தில் எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேர்கிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாத்தையும் மேலே ஏற்றணும், எல்லாரையும் கற்று தேர்கிறவர்களா. எடிஃபிகேஷன், எஜுகேஷன், எடிஃபிகேஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க இவங்களுக்கு இருக்குதுன்னா என்னதான் வந்தாலும் ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே இன்னொருத்தவங்க சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேசி, தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி இருக்குதுங்க? அடங்கி இருக்கிறது. அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு மேலே ஒரு குரலை எழுப்பி பேசுறது. பாஸ்டர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார், திடீர்னு பாஸ்டர் பெர்மிஷன் கொடுக்கணும், சகோதரி பேசட்டோன்னு சொல்லணும். இல்லை பாஸ்டர் வேற செஞ்சிட்டு இருக்கும் போது அந்நிய பாஷையில் நீங்கள் சத்தமாக பேசலாம், ஆனால் ஆவியானவர் அந்த 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 அடக்கத்தை கொடுப்பார். பாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே அந்நிய பாஷையில் தீர்க்க தரிசனம் உரைக்க விட மாட்டார். ஏன்னா ஆவியானவர் ஒருவர். அப்படி பாஸ்டர் கொடுக்கணும்னு சொன்னால் பேசுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பேசட்டும்னு இடம் கொடுத்தாருன்னா அந்த இடத்துல ஃப்ளோ பண்ணலாம். இல்லை பாஸ்டர் அடக்க பார்க்குறாரு, இல்லை, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன். சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியத்தில் பாஸ்டர் தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தர் ஒருத்தர் மூலமாக பேசுகிறாருன்னா அவங்க பேசக்கூடாதுன்னு அதை அடக்கக்கூடாது.
அவங்களும் சென்சிட்டிவாக இருக்கணும். ஏன்னா இது வந்து எனக்கு விருப்பம் வெறுப்பு அதை வச்சு சபை நடத்துறது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நடக்கப்பட வேண்டும். ஆனால் அட் த சேம் டைம் நான் ஆல்சோ விசுவாசிக்கிறேன், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்குவதற்காக தீர்க்க தரிசனத்தை ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது. சபையில் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா உடனே இவர் மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே அதிலேயே தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரி சபையிலே சில பேர் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அவர்கள் சரியில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல ஆப்போசிட் டீம் ஜெபிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த சபையில் சில பேர் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். Never use prophecy for your own personal things. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் பர்சனல் எனிமிட்டியை நீங்கள் தீர்த்துக்கிறதுக்காக தீர்க்க தரிசனம் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் கட்டி எழுப்புகிறவர், உடைக்கிறவர் அல்ல. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்றவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறார். ஸோ அது வந்து எவ்வளோ காட்லி ஆர்டரா. 33ஆம் வசனம் பாருங்க, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. தமிழ்ல சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார் என்று போட்டிருக்குது பாருங்க. இங்கிலீஷ்ல போட்டு for God is not a God of disorder. அப்படின்னா God is a God of order. disorder ஒழுங்கின்மை, ஒழுங்கு. பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கின் ஆவியானவர். ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அப்படி நடத்துவார். ஸோ இதில் தான் வந்து பவுல் அப்போஸ்தலன் வந்து 34ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் வந்து சொல்றார். என்ன சொல்ல வர்றாரு? பெண்கள் சபைகளில் பேசாமல் இருக்க கடவர்கள் என்று அவர் சொல்லும்போது பேசவே கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் பெண்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த காட்லி ஆர்டரை பின்பற்றும்படி அவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஒரு 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 இந்த ஆர்டரை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு சீஃப் மினிஸ்டர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். சீஃப் மினிஸ்டர் வரும்போது அந்த ஏரியாவில் அந்த சீஃப் மினிஸ்டர் வரும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு there is a godly order there. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கலெக்டர் அடுத்தது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருக்கிற தாசில்தார், இவங்க மூலமாக தான் அந்த ஏரியாவில் அவங்க இடைப்படுவாங்க. ஸோ ஒரு 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 சீஃப் மினிஸ்டர் வராருனாவே அல்லது ஒரு ஹோம் மினிஸ்டர் வராருன்னா அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகால் படி தான் வருவாங்க. நேற்று தினம் நான் ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்காக நான் சென்றிருந்தேன். அதில் ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அல்லது எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்திருந்த போது அவர் என்ன பண்ணுகிறார், அவர் சொல்றாரு, இந்த தொகுதியினுடைய இடத்துல இருக்கிற அந்த செயலாளர் அவர் வந்திருக்கிறார். அவர் என்னதான் இருந்தாலும் அந்த செயலாளர், இந்த வட்டத்தினுடைய செயலாளர், அப்புறம் இங்கே இருக்கிற யூத் செக்ரட்டரி, இவங்க எல்லாரும் என்னை அழைத்ததினாலே அதன் பேரில் நான் வந்தேன் என்று சொல்லி அந்த புரோட்டோகாலை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணுறார். அதே மாதிரி அவர் பேச வந்ததுனால மற்றவர்கள் யாரும் பேசவில்லை. அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, அண்ணன் பேசட்டும், அவங்களுக்கு மைக்கு கொடுத்தா வேண்டாம், அண்ணன் பேசட்டும். அப்போது அந்த எல்லாருக்குமே அந்த ஆர்டர் தெரியுது பாருங்க. ஒரு கட்சி, ஒரு உலக பிரகாரமான ஒரு கட்சியிலேயே அவங்களுக்கு யாரு தலைமத்துவம்னு சொல்லி தெரிகிறது. இப்போது ஆண்டவர் there is a godly order. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் முதலாவது அப்போஸ்தலர்கள், அப்புறம் தீர்க்கதரிசிகள், இப்படி ஆண்டவர் ஆர்டர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் யாரு? சபைகளுக்கெல்லாம் கண்களாய் இருந்து பார்த்து சபைகளை நடத்துகிறவர்கள். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய டைரக்ஷனை அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறவர்கள். இப்படி எல்லாமே அந்த காட்லி ஆர்டர்ல கொண்டு போகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்,
அதே மாதிரி எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவர் எப்படியாக இந்த காட்லி ஆர்டரை சபைகளுக்குள்ளே வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:28 சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இதில் பாருங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்னன்னா, ஆண்டவர் அந்த குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை எல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு கீழே வச்சிருக்கிறார். பாருங்க, புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லு. இப்போ வரம் வச்சிருந்தா, அவங்க என்னதான் வரம் வச்சிருந்தாலும் அவங்க அப்போஸ்தலர்களுக்கு மேல வர முடியாது, அவங்களோட மேலே யோசிக்க கூடாது. பாஸ்டர் டி மோகன் அவர்கள் இப்போ சென்னை பட்டணத்துக்கு தேவன் எழுப்பி இருக்கிற ஒரு அப்போஸ்தலர். என்னதான் என் மூலமா பாடல்கள் நான் பாடினாலும், நான் சபை நடத்தினாலும், என்னுடைய கூட்டங்கள் அற்புதங்கள் நடந்தாலும், நான் எவ்வளவும் அவருக்கு ஈக்குவலா நான் வரவே முடியாது, நான் பார்க்கவும் கூடாது. கூட்டம் எனக்கு நிறைய வர்றதுன்றதுனால என் தகப்பன்மாரை விட நான் பெருசாக முடியாது. அவர்களெல்லாம் போட்ட விதை தான் நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஃபாதர் பெர்க்மன்ஸோட நான் என்னை கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அவர் ஒரு சகாப்தம், அவர் ஒரு ஹிஸ்டரி மேக்கர். தமிழ்நாட்டிலே ஆராதனையவே அப்படியே தலைகளை மாற்றி பட்டி தொட்டி எல்லாம் கத்தரை ஆராதிக்க வச்சார். ஸோ அவர் ஒரு அப்போஸ்தலர். இவங்கெல்லாம் எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் விசுவாசத்தை குறித்து அதிகமாய் பேசி, அந்நிய பாஷையை குறித்து அதிகமாய் கற்றுக் கொடுத்தவர்கள். ராஜாமணி பாஸ்டர் அவர்கள் குடும்பங்கள் எப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தவர்கள். இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் அதுக்கு கீழே இப்போ என்னெல்லாம் கர்த்தர் அந்த அப்போஸ்தல ஊழியத்தில் தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். செயல்பாடுகள் எல்லாம் பாட்டு எழுதும் போது எல்லா சபைகளுக்கும் எழுதுகிறோம். இப்போ பேசுறோமே, இது வெறும் ரூவா சபைக்காக பேசுறது இல்லை, எல்லா சபைகளுக்கும் பக்தி விருத்தி உண்டாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் சபைக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிற எல்லா சபைகளுக்காகவும் சபைகளில் இருக்கிற காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த வரங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த காட்லி ஆர்டரை பின்பற்ற வேண்டும். ஸோ பவுல் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்று சில பேர் சொல்லுவது தவறான கருத்து. அவர் முன்னிறுத்துவது காட்லி ஆர்டர் இன் அ ஃபேமிலி. ஒரு குடும்பத்தில் காட்லி ஆர்டர் என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை குறித்து வாசிக்க முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ளேயே மனைவிக்கு கர்த்தர் சொல்கிறது, தயவு செய்து உன்னுடைய கணவருக்கு நீ அடங்கி இரு, உன் கணவர் உனக்கு தலையாய் இருக்கிறார். ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே வேலை செய்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறார்கள், டெபுட்டி மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் மிடில் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஆஃபீஸ் லெவலில் இருக்கிற ஆஃபீஸ் பாய் இருக்கிறாங்க, கீழே கிளீனிங்கில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல நிலைகள் இருக்கிறது. ஸோ அந்த நிலைகளில் யார் என்ன எஃபிஷியண்ட்டாக வேலை செஞ்சாலும், அந்த நல்ல இந்த கூட்டி பெருக்கிறவங்க நல்லா பெஸ்ட்டாக செஞ்சாலும், மேனேஜர் இதெல்லாம் செய்கிறாரா, மேனேஜர் துடைக்கிறாரா, கூட்டுறாரா, நான் தானே கூட்டுறேன், மேனேஜருக்கு என்ன தெரியும்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி தான் சபையிலையும் வரங்கள் செயல்படும் போது, கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் போது இவர்களை எல்லாம் பயன்படுத்தி பயிற்றுவித்து இன்னைக்கு நம்மளை பயன்படுத்துறதுக்கு கர்த்தர் இடம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. 2 அந்நிய பாஷை பேசி 2 தீர்க்க தரிசனம் கர்த்தர் உங்க மூலமா பேசினார்னா, நான் தான் திருப்பி சொல்கிறேன். நேற்று நான் போன அந்த கிறிஸ்மஸ் விழாவில் அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, அந்த கீழே இருக்கிறவங்க யார்ட்டையும் மைக் கொடுத்தா அவங்க சொல்கிறாங்க, இந்த தொகுதியிலே அதிகமான 70,000 ஓட்டுகள் வித்தியாசத்தை பெற்று எங்கள் அண்ணன் இந்த தொகுதிக்கு செய்த அந்த கடமைகளுக்காக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம்னு சொல்லி அந்த கனத்தை கொடுக்குறான். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்? இப்போது சபையில் ஸ்திரீகள் அவங்க என்ன செய்யணும்? அவங்க அந்த சபையில் இருக்கிற அந்த தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமத்துவத்துக்கு அவங்க சப்மிட் பண்ணணும்.
இங்க பேசக்கூடாதுன்றது முக்கியம் இல்ல, சப்மிஷனை பத்தி தான் கர்த்தர் பேசுறார். அவங்களுக்கு அந்த பாஸ்டர் வந்து கண்டிப்பா இடம் கொடுப்பார். ஆனா அந்த சப்மிஷனுக்கு கீழே ஆவியானவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கிறாரா அப்படின்றத அந்த அப்போஸ்தலரோ அந்த தீர்க்கதரிசியோ அந்த பாஸ்டரோ அவர் நிதானித்து சொல்லுவார். சிஸ்டர் இப்ப பேசாதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இதை சொல்லுங்க, நீங்க வந்து எனக்கு அந்த வெளிப்பாட்டை என்கிட்ட சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணி அதுக்கு சபைக்கு ஏற்புடையதான்னு சொல்லி நான் சொல்றேன், அதுக்கு பிறகு அதை பத்தி சொல்லலாம். இல்ல பாஸ்டர் சபைக்கு இப்படிதான் செய்யணும்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. எலியா இருக்கும்போது கர்த்தர் எலிசாட்ட பேசினதா சரித்திரமே இல்லையே. எலியாவை வச்சுக்கிட்டு கர்த்தர் எலிசாட்ட போய் பேசவே மாட்டார். ஆபிரகாம் இருக்கும்போது கர்த்தர் ஈசாக்கு கிட்ட பேசினதா பைபிள்ல இல்லையே. சோ எல்லாத்துலயுமே அவர் அந்த காட்லி ஆர்டர் வச்சிருப்பார். There is a godly order in the church also. That's why he says சபைகளில் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபுல்லா பேச வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, பேசும்படி அவர்களுக்கு உத்தரவு இல்லை. ஆனா இதுல வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதை முன்னாடியே ஹேண்டில் பண்ணேன். நம்ம 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அந்த சபையில பெண்கள் முக்காடிடுவதற்கு there was also a cultural problem in the Corinthian church. ஏன்னா கொரிந்து சபையில் ரட்சிக்கப்பட்டவங்க அநேகம் பேர், கொரிந்த் வாஸ் a சிட்டி, மும்பை மாதிரி ஒரு பட்டணம், நிறைய பேர் வந்து போகிற ஒரு வர்த்தக பட்டணம். ஆகவே அந்த பட்டணத்தில் நிறைய பேர் பெண்கள் விலை மாதுக்களாய் இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து விட்டார்கள். ஸோ அவங்க வந்து அந்த 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 பவர் ஆஃப் மேனிப்புலேஷன், அந்த ஆண்கள் பல அந்த அந்த எண்ணங்கள் உடையவர்களாய் ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால அவங்க இன்னும் மாம்சத்தில் இருந்தபடினாலே அவங்க இன்னும் கர்த்தருக்குள்ள early believers. பவுல் அவங்கள ரட்சிப்புகளை நடத்தி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான் அவங்க இப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, இப்போதான் அந்நிய பாஷை வரம் பெற்றிருக்கிறாங்க, இப்போதான் தீர்க்க தரிசன வரத்தை எல்லாம் பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க தங்களுக்கு வெளிப்படுறது கர்த்தர்ட்ட இருந்து வருதான்னு இன்னும் அவங்க ஷோர் ஆகலை. ஆகவே அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க உடனே பேசிட வேண்டாம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நீங்க கத்துக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அந்த இன்டென்ஷன்ல சொல்றாரு. பெண்களை எல்லாம் அடக்க வேண்டும், ஆள வேண்டும்னு சொல்லி அடிமைப்படுத்துகிற எண்ணத்துல சொல்ல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? So there was also a cultural context to the Corinthian church. அதனால கர்த்தர் வந்து பெண்களை ஊழியத்தில் பயன்படுத்தாமல் இல்லை. பத்மா முதலியார் அம்மா அவங்களுக்கு எடுத்து கர்த்தர் எல்லா இடத்துலையும், பொன்னம்மா சன்னியாசினி, நிறைய அப்படிப்பட்ட உதாரணங்களை கொடுக்க முடியும். அவர்களை சபைகள் அங்கீகரித்தது. பல இடங்களில் வந்து அவங்க பாடல்களை பாடி வசனங்களை கொடுத்து, ஒரு நாளும் அந்த மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலேயோ உலக அளவிலேயோ அப்படி பெண்கள் எழும்பாமல் இல்லை. தெபோராக்கள் எழும்பினாங்களே, கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினாரே. So Paul is not a male chauvinist. மேல் சாவனிஸ்ட்னா ஆண் ஆதிக்கம் படைத்தவர் அல்ல. அவரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. திருமணம் பண்ணல, அதனால அவருக்கு வந்து பெண்கள் மேல விருப்பமே கிடையாது, அதனால பெண்களை எப்போதும் அடக்கி வைக்கணும்னு நினைச்சாரு. நோ, சாரி. பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் நம்முடைய பெண்களை மதிக்காதவர் இல்லை. பெண்களுக்காக அதிகமாக அவர் பேசி இருக்கிறார். பெண்களுடைய பாதுகாப்புக்காக, விதவைகளுடைய பராமரிப்புக்காக. இளம் பெண்கள் விதவைகளானார்களானால் அவர்கள் மறுமணம் செய்யட்டும்னு சொல்லி புரட்சிகரமான ஒரு கருத்தை முன்வைத்தவர் பவுல். பெண்கள் மேல் அக்கறை அற்றவர் அல்ல, சபையிலே ஒழுங்கை குறித்தவர் பேசுகிறார். அப்போ என்ன சொல்றாரு? ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லைன்னா அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அதனால பேச வேண்டாம். பெர்மிஷன் கிடைக்கலன்னா பேசாதீங்க சிஸ்டர், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை விட உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அப்போஸ்தலர் அவருக்கு ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க வேதம் என்ன சொல்லியிருக்குது அதன்படியே செய்யுங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். சொல்லுங்க ஆமென்.
12ஆம் வசனம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கிட்டயும் அவர் சொல்றாரு என்ன செய்யணும்னு சொல்றாரு. நல்லா பார்த்துக்கோங்களேன். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும். ஸோ அங்க அந்த காட்லி ஆர்டரை பத்தி அவர் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். there is a godly order. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதுல அவள் அமைதலா இருக்க வேண்டும். ஏன் அதை குறித்து அதுதான் அவர் அந்த 35ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்றாரு பாருங்களேன். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் 1 கொரிந்தியர் 14:35 அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது என்னவா இருக்கும்? அயோக்கியமா இருக்குமே. ஸோ என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா ஒரு சபையில் ஒரு விசுவாசியுடைய ஒரு மனைவிக்கு பாஸ்டர் மேலே அல்லது இந்த சபை மேலே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா வீட்டில் தன் கணவர்கிட்ட கேட்கட்டும். கணவர் அதை பாஸ்டர்கிட்ட கேட்கட்டும். அவர் அதை கிளாரிஃபை பண்ணட்டும். அதை விட்டுட்டு சபையில் நின்றுட்டு அங்கே நின்று ஓரமாக நின்று இங்கே நின்று பாத்ரூம் போகிற இடத்துல வடை சாப்பிட்ற இடத்துல டீ குடிக்கிற இடத்துல நின்று புரளி பேச வேண்டாம். சபையில் தவறாக அந்நிய பாஷையும் அந்த தீர்க்க தரிசன வரத்தையும் பயன்படுத்த வேண்டாம். எதற்காக? ஆண்டவர் ஒரு காட்லி ஆர்டர் வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நீங்கள் ஃபர்ஸ்ட் வீட்டில் போய் நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா உங்கள் வீட்டின் தலைவர் உங்களுடைய கணவர், அவர் உங்களுடைய போதுகிறார், வழி நடத்தப்படுகிறார், அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு ரொம்ப தேவை என்ன தெரியுமா? தாழ்மை தேவை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் யார் இடத்துல கிருபை வைக்கிறாரு? தாழ்மை உள்ளவரிடத்துல வரம். யார்கிட்ட வரும்? வரத்தினுடைய பேர் என்ன? கிருபை வரங்கள். அப்போ தாழ்மை யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட தான் கிருபை இருக்கும். கிருபை யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட தான் வரம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த காட்லி ஆர்டரில் கரெக்டாக இருக்குது. காரணம்னா நிறைய ஆண்கள் சரியான ஆண்களாக இருப்பதில்லை. தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. எதில்? ஜபத்தில் மனைவியை விட கணவன் அதிகமாக ஜபிக்கணும், மனைவியை விட அதிக பரிசுத்தமாக இருக்கணும், மனைவியை விட அதிகமாக பைபிள் வாசிக்கணும். இப்போ ஒரு ஆண் அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் நான் நேச்சுரலாக பெண்ணு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் போங்க, நீங்கள் முதல்ல ஜெபிச்சிங்களா அப்படின்னு கேட்டோன்னா அந்த மனுஷன் மூஞ்ச மூடிக்கிட்டு போயிடுவார் அவர். ஸோ அந்த காட்லி ஆர்டரில் ஆண்கள் என்ன பண்ணணும்? அதிகமாக உங்கள் ஒய்ஃபை விட நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும் சார். ஏன்னா கர்த்தர் உங்களை தலைமத்துவமாக வச்சிருக்கிறார். தலைமத்துவமாக இல்லாமல் ஒரு குடிகாரனாக இருந்து குடும்பத்தை சரியாக நடத்தாமல் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் போது வேற வழி இல்லை, கர்த்தர் மனைவியை தான் பயன்படுத்துவார். ஏன்னா அவங்கள அந்த வீட்டில் பாதுகாக்கணும்ல. அது மாதிரி தான் ஆண்டவர் செய்வார். பட் அதுக்கான சபையில் அப்படி இல்லை. சபையில் ஒழுங்கு இருக்க வேண்டும். சபையில் அந்த ஒழுங்கு. ஸோ அதுதான் அவர் கேட்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திலிருந்து மாத்திரமா வந்தது. உங்கள்கிட்ட இருந்து மாத்திரமா வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து, பரிசுத்தமான தேவனுடைய ஊழியர்களிடத்திலிருந்து வந்துச்சு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதின அந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவர்கள் எல்லாம் இதை எழுதின புருஷர்கள்
அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த புஸ்தகங்களை எழுதுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசினார். சாராள எப்படி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருந்து தேவன் கொடுத்த திட்டத்தை, தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற பூரணப்படுத்த ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாலோ அதுபோல ஒரு குடும்பத்துக்கு, அந்த கணவனுக்கு தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற தேவனால் அனுப்பப்பட்ட துணை, வாழ்க்கை துணை, ஏற்ற துணை, உதவியாளர் தான் மனைவி. சொல்லுங்க ஆமென். மனைவி ஒரு நாள் இப்படி கேட்கக்கூடாது, யோசிக்க கூடாது. என் கணவர்கிட்ட தான் கர்த்தர் அழைப்பு கொடுத்துருக்கிறாரா, எனக்கு ஒன்றுமே இல்லையா, என்ன நான் வேஸ்ட்டு, எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்லணும்? உங்களுடைய கணவருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம் பெரிது, அதில் உங்களுடைய அந்த பொறுப்பு ரொம்ப பெருசு. சொல்லுங்க ஆமென். அந்த திட்டத்தை ஆதாம் கிட்ட கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆளுகை செய் என்று சொல்லிவிட்டு, ஆளுகை செய்யன்னு சொன்ன பிறகுதான் சொல்றாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவனுடைய நான் கொடுத்திருக்கிற அந்த வேலைகளை செய்து முடிக்க அவன் தனியாய் செயல்பட முடியாது. ஒரு உதவியாளர், ஹெல்ப்பர் வேணும், மேனேஜர் வேணும்னு சொல்லலை மனைவியை உருவாக்கும் போது. ஸோ அதுதான், அதை புரிந்து கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா ஒரு காட்லி ஆர்டர்ல வீடும் இருக்கும், சபையும் இருக்கும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ 37ஆம் வசனம் சொல்ல, ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவர்கள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், நீங்க தீர்க்கதரிசின்னு சொன்னா, ஆவியை பெற்றவன்னு சொன்னா, நான் உங்கள்கிட்ட எழுதுறது நீங்க கர்த்தர்ட்ட வந்த சும்மா சஜஷனுக்கு, நான் என் சஜஷன் இல்லப்பா, நான் உங்கள்கிட்ட பேசுறது கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினா எல்லா சபைகளும் அதை கற்பனைகளாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கற்பனைகளாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது தேவனால ஏற்படுத்தப்பட்ட தலைமைத்துவம். சொல்லுங்க ஆமென். ஆகவேதான் 38ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லி முடிக்கிறார். 38ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். அறியாதவனாவே இருக்கட்டும். உனக்கு புரியலன்னா நீ அறியாதவனா இருப்பா. உனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லு. தெரியாம தெரிஞ்ச மாதிரி காமிக்க வேண்டாம். சொல்லுங்க ஆமென். தெரியாதவன் தெரிஞ்ச மாதிரி காமிக்காத. உன்னை விட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நட. உங்க சபைக்கு ஒரு தலைமத்துவம், ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார், உதவி போதகரை கொடுத்திருக்கிறார், மூப்பர்களை கொடுத்திருக்கிறார், டீக்கன்மார்களை கொடுத்திருக்கிறார். So இந்த godly order is very important. 39ஆம் வசனத்துல பாருங்களேன். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். எப்போதுமே ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்க கலையினுடைய முக்கிய அம்சம் என்னன்னா, பிரசங்கத்துல ஓப்பனிங்ல என்ன வசனம் சொல்லி ஆரம்பிச்சாரோ அதை கடைசியில எம்பசைஸ் பண்ணி முடிக்கணும். இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சாரு? விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஆரம்பிச்சவரு முடிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கிறாருங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு சபையில தீர்க்க தரிசனம் சொல்றவங்கள அடக்கிறதுக்காக நான் சொல்லலப்பா. தீர்க்க தரிசன வரத்தை எல்லாரும் நாட வேண்டும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு வல்லமையான சத்தியத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா? தீர்க்க தரிசனத்துக்கு சொல்றதுக்கு தடை இல்லை, ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அந்த காட்லி ஆர்டருக்கு கீழே சொல்லணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பவுல் பரிசுத்த ஆவியானவர் சொல்றது என்னன்னு சொன்னா, எல்லாரும் பேசணுன்றது விருப்பம் தான், ஆனா காட்லி ஆர்டர்ல பண்ணலாம். சபையில பக்தி விருத்தி அப்பதான் வரும். ஆளாளுக்கு ஒன்று செய்ய வேண்டாம். சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். அந்நிய பாஷை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சபையில சில பேர் புரியலன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற அதே ஆட்கள் இந்த வசனத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். உதவும் ஜெபிக்கிறாங்க, அவங்களையும் மீறி டக்குன்னு ஒரு 2 சென்டென்ஸ் அந்நிய பாஷையில பேசிட்டாங்க. உடனே நீ ஏன் பேசுன, உனக்கு இனிமேல் ஜெபமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது.
அது தவறு. நான் போன ஒரு ஐரோப்பாவில் ஒரு தேசத்தில் ஒரு ஆங்கில சபையில் என்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, எங்கள் சபையில் நாங்கள் அந்நிய பாஷையை நாங்கள் பேச மாட்டோம், அந்நிய பாஷை வீட்டில் தான் பேசணும். நான் ஏன்னு கேட்டேன். பவுல் சொன்னாரே. அவங்களுக்கு எனக்கு இந்த வசனத்தை எடுத்து காமிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. 1 கொரிந்தியர் 14:39 அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கும் தடை பண்ணாதீர்கள். எந்த கான்டெக்ட்ல பேசுறாரு? சபையில தான். ஸோ தடை பண்ணாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆவியில் நிரம்பி அப்படி வரும்போது நான் இதை டிஜிஎஸ் அங்கிள்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஆரம்ப நாட்களில் நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, அல்லது ஆராதனை எடுக்கும்போது, அல்லது ஜெபம் நடத்தும் போது பயங்கரமாக அந்நிய பாஷையிலே நிறைய நேரம் பேசுவேன். அப்போ இந்த சத்தியத்தை எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு அந்த ஜீசஸ் கால்ஸ் பவர் மினிஸ்ட்ரியில் நான் இருக்கும்போது டிஜேஎஸ் அங்கிள் இந்த சப்ஜெக்டை பற்றி எடுக்கிறார். அவர் எடுக்கும்போது அவர் சொன்னார், நான் நிறைய அந்நிய பாஷை பேசுவேன் என் ப்ரைவேட்டில். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, நிறைய அந்நிய பாஷை பேசுகிறவங்க அதே பழக்கத்தில் சபையிலையும் பேசிட மாட்டாங்களா? அப்போதான் அவர் சொன்னார், தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு. இப்போ எனக்கு நான் மேடையில் நிற்கிறேன், ஆவியானவரே நான் தெளிவாக பேசணும், எல்லாருக்கும் விளங்குற மாதிரி பேசணும் அப்படின்னு ஆவியானவர்கிட்ட கேட்டால், அவர் என்னை மீறிக்கிட்டு அல்லது என்னை அந்நிய பாஷையிலேயே 1 மணி நேரம் பேச வைக்க மாட்டார். ஜனங்களுக்கு விளங்கணும், சபை பக்தி விருத்தி அடையணுன்றதுக்காக ப்ரைவேட்டாக என்கிட்ட பேசுவார். பப்ளிக்காக வரும்போது அதை எல்லை மீறி தாண்டி ஓட விட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் ஒரு அணைக்கட்டு மாதிரி. என்ன ஒரு அழகான எக்ஸாம்பிள் பரிசுத்தாவியன் கொடுத்தார் பாரு. இதெல்லாம் மென்டல் பிக்சராக பரிசுத்தாவியன் தீர்க்க தரிசனமாக காமிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய அணைக்கட்டு மாதிரி. எவ்வளோ மழை வந்தாலும் அதை சேமித்து வச்சு தேவையான போது மதகுகளை திறந்து விடுறவர். எல்லை மீறி ஓடுறதுக்கு பிசாசு கொடுக்கிற அந்த இன்பம் பார்த்தீங்கன்னா, எல்லை மீறி போகிற இன்பம் பிசாசு. அது அவன் பிசாசு ஒரு மனுஷன் மேலே இறங்கும் போது அவன் என்ன வேணா பண்ணுவான். குடிக்கிறவன் பார்த்துருக்கீங்களா? என்ன வேணா பண்ணுவான். அவன் ரோட்டில் விழுந்து கிடப்பான், பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிற்பான், அப்படி நிற்பான். இதெல்லாம் எல்லை மீறி போகிறது. பரிசுத்தாவியானவர் ஒழுங்கின் ஆவியானவர். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது ஒழுங்கின்மை, பரிசுத்தாவியன் வரும்போது ஒழுங்கு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால உங்க வீட்டில் ஒழுங்கா பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருன்னா எல்லாம் கரெக்டாக காட்லி ஆர்டர்ல இருக்கும். சகலமும் 40ஆம் வசனம் பாருங்க, சகலமும் நல்வொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படுவதா. இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல்லா இருக்குது. பட் எவ்ரிதிங் ஷுட் பி டன் இன் அ ஃபிட்டிங் அண்ட் ஆர்டர்லி வே. நல்வொழுக்கம் கிரமம். ஃபிட்டிங் அப்படின்னா என்ன? ஏற்புடையதா இருக்க வேண்டும், ஒழுக்கமா இருக்கணும். சபையில எப்படி உட்காரணும், அதுல ஒரு ஒழுக்கம் இருக்குது. அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கு. நான் சொல்றேன் பெண்களுக்கு, அன்பான சகோதரிகளே, நீங்கள் சுடிதார் போட்டு சபைக்கு வர்றது தப்பு இல்லை. சுடிதார் போட்டு வந்த பிறகு சபையில் உட்கார்ற விதம் ரொம்ப முக்கியம். நீங்க சம்பளங்கள் போட்டு உட்காரக்கூடாது. உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தமாக சபையிலே நீங்கள் காண்பிக்க வேண்டும். உங்களுடைய முதுக பின்னாடி இருக்கிறவங்க பார்த்து அவங்களுக்கு அசுத்தமான இச்சையான எண்ணங்கள் வரக்கூடாது. அதனால நீங்க முக்காடு போடுறது நல்லது. உங்க தலைமுடியை நீங்க மறைச்சு வைக்கிறது நல்லது. ஏன்னா சபையில எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பெரிய ஒரு பரிசுத்தவான்ட்ட நான் பேசினேன். அந்த பரிசுத்தவான்ட்ட கேட்ட போது அவர் சொன்னார், சபையில பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இச்சை வரவே கூடாது, சபையில தான் வரும்னார். நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? அப்போ அவர் சொன்னாரு, வேற எந்த மதத்திலையும் ஒரே டைம்ல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆராதிப்பது இல்லை. முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா வெறும் ஆண்கள் ஒரு சைடு, பெண்கள் ஒரு சைடு. ஹிந்துஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க சேர்ந்து ஆராதிக்கிற காங்கிரிகேஷனல் வர்ஷிப் இல்லை. அவங்கவுங்க ஃபேமிலியோட வருவாங்க, போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்டியன்ஸில் மட்டும்தான் இந்த சர்ச்சில் ஆண்களும் பெண்களும் எல்லாம் சேர்ந்து வந்து ஆராதிக்கிறார்கள். இளம் பெண்கள், வாலிப தம்பிமார், இப்படி எல்லா சூழ்நிலை ஆட்களும் ஒன்றா வந்து காங்கிரிகேட் பண்ணி இருக்கும்போது அதில் அதிகமான டிசிப்ளின் தேவை. அதுக்கு தான் இந்த ஒழுங்குகளை எல்லாம் கர்த்தர் அப்போஸ்தலர் மூலமாக சொல்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? அதனால தான் நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் கரெக்டாக இருக்கணும், நம்ம போடுற அந்த மேக்கப்பில் கரெக்டாக இருக்கணும்,
நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எதையும் செய்யக்கூடாது. மனுஷர்கள் நம்ம ட்ரெஸ்ஸை உடுத்தும் போது, நம்ம மேக்கப் போடும்போது மற்றவனை நான் பார்க்கணும்னு இல்லை, நம்ம கொஞ்சம் டீசெண்டா இருக்கணுன்றதுக்காக நம்ம மேக்கப் போட்டா தப்பு கிடையாது, நம்ம அலங்கரிச்சா பவுடர் போட்டா தப்பு கிடையாது. ஆனா அந்த இன்டென்ஷன் என்ன? எல்லாரும் என்னை பார்க்கணும்னு ட்ரெஸ்ஸை போடுறோமா, எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு போடுறோமா, இல்லை என்னுடைய பர்சனாலிட்டி, நான் இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் என்னுடைய பர்சனாலிட்டியை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஒழுங்கு, ஒரு அழகு. அழகு ஆபாசம் இல்லைங்க. அழகுக்கும் ஆபாசத்துக்கும், தேவனால் கொடுக்கப்பட்ட உறவுக்கும் இச்சைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது நமக்கே தெரியும், பரிசுத்தாவே நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால தான் சொல்ல, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். நீங்க கிறிஸ்தவராய் இருப்பீர்கள் என்றால், வரங்களை குறித்து நீங்கள் தியானிக்கிறவர்களாக இருந்தால், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 14ஆம் அதிகாரம் வரையிலும் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒரு முறையாவது படிச்சு நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பலமா ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி ஜெபிக்கணும், எப்படி நான் வாசிக்கணும் வேதத்தை சேர்ந்து பாடலாமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க, கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதனால ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் சமாதானம் பெருகட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம்.
எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org